our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 136:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரது கிருபையை எண்ணி துதித்து அவரை போற்ற வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்பது என்றென்றும் உள்ள ஒன்று. ஒரு நாளும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. என்றென்றைக்கும் அவரே துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது அங்கிருந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் கர்த்தரை ஏக சத்தமாய் துதித்து பாட தீர்மானித்தார்கள். என்ன சொல்லி அவரை துதிப்பது? ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கிறார், அன்புடன் வழி நடத்தியிருக்கிறார், தேவ ஜனங்களை நிலைப்படுத்தி கானானை சுதந்திரமாய் தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஒரே வரியை திரும்ப திரும்ப சொல்லி அவர்கள் துதித்தார்கள். அது என்ன வரி தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதே அது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி போற்றி புகழ்ந்து அவருடைய கிருபையை துதிக்கும் போது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ந்து குளிர்கிறது. அன்றைக்கு கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்தை மேகத்தினால் நிரப்பினவர் இன்று உங்களுடைய உள்ளமாகிய தேவனுடைய ஆலயத்தையும் தம்முடைய மகிமையினால் மூடி அருள்வார். நீங்களே அவருடைய வாசஸ்தலங்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே முழு இருதயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள். சங்கீதம் 136 ஒரு ஆச்சரியமான சங்கீதமாய் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு வசனமும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தைகளுடன் முடிவடைகிறது. இந்த சங்கீதத்தில் முதல் வசனமானது அவர் நல்லவர் என்பதையும், பின்வரும் வசனங்கள் அவர் ஏன் துதிக்கப்படத்தக்கவர் என்பதையும் வலியுறுத்துகின்றன. அவர்தான் இன்று உங்களுக்கு ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மீண்டும் மீண்டும் சொல்லி அவரை துதிப்பீர்களா? அப்போது மகிமையின் மேகங்கள் உங்களை அரவணைத்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர், நன்மையினால் உங்களை அவர் நிரப்பியருளுவார். அவரே துதிக்கு பாத்திரர். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். அதில் உள்ள 26 வசனங்களின் முடிவிலும் மீண்டும் மீண்டுமாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வருகிறது. தாவீது ராஜா கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களாக, அதிசயங்களாக தேவனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் விவரித்துவிட்டு கூடவே அவருடைய கிருபையையும் சேர்த்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். கிருபை என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஹெயின் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். கிரேக்க மொழியில்
கேரிஸ் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், மேன்மையான நிலைமையில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மேல் அன்பு பாராட்டி அவர்களுடைய தகுதியை பொருட்படுத்தாமல் செய்யக்கூடிய தயவு என்பது அர்த்தமாகும். மகா உன்னதமான தேவன் களிமண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் மேல் பாராட்டுகிற அளவில்லாத அன்புதான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. கிருபை தெய்வீக சுபாவங்களில் ஒன்று. கர்த்தர் அன்புள்ளவர். அன்பு தேவனுடைய சுபாவம். இரக்கம் தேவனுடைய சுபாவம். தயவு தேவனுடைய சுபாவம். நீதி தேவனுடைய சுபாவம். அதுபோலவே கிருபை என்பதும் தேவனுடைய சுபாவம். அந்த கிருபையை குறித்து தாவீது தியானித்துவிட்டு அந்த கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். என்றும் உள்ளது என்ற வார்த்தையை சற்று தியானித்து பாருங்கள். என்றும் என்ற வார்த்தையானது கடந்த காலத்தையும் குறிக்கும், நிகழ்காலத்தையும் குறிக்கும், வருங்காலத்தையும் குறிக்கும். நேற்றும் இன்றும் என்றும் அவர் கிருபையுள்ளவர். நம்முடைய நேற்று என்பது குறுகிய காலம்தான். ஆனால் கர்த்தருடைய நேற்று என்பது கடந்து வந்த பல கோடி கோடி வருஷங்களை குறித்து கொண்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மேல் கிருபை உள்ளவராக இருந்தார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார். அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கும் தேவன் கிருபையுடைய இருக்கிறார். கிருபையின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். கிருபையின் ஆவியை அவர் ஊற்றுகிறார். வருங்காலத்திலும் அவர் கிருபை உள்ளவராய் இருப்பார். அவர் கிருபையோடு 1000 வருஷம் அரசாளுவார். நித்தியமான கிருபையை பாராட்டி நமக்காக அவர் மனமிறங்குவார். வேதம் சொல்கிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஆம், தேவன் நம்மேல் கிருபை பாராட்டினபடியால் நாம் என்றென்றும் தேவனோடு இருக்கும்படி கிருபையினாலே சிங்காசனத்தையும் ஸ்தாபித்தாராம். நாம் கிருபையினாலே சிங்காசனத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நித்திய நரகத்திற்காக நியமிக்கவில்லை, பாதாளத்திற்காக நியமிக்கவில்லை. தம்மோடு கூட தேவ சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படி கிருபையாக நம்மை இரட்சித்தார். பிரியமானவர்களே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த அருமை தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பீர்களா? அவருடைய கிருபையில் நிலைத்திருப்பீர்களா? ஜெபம். அன்பு இரட்சகரே, துதித்தல் எத்தனை இன்பமானது என்பதை நானும் உணர்ந்து என் நிலைமையிலும் அதில் ஜாக்கிரதையாயிருக்க எனக்கும் கிருபை தாரும். என் வாழ்விலுள்ள குறைவுகளையெல்லாம் மாற்றி உமக்கு பிரியமானபடி சங்கீதக்காரன் தாவீதை போல் துதி செலுத்துவதில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க இன்று முதல் அருள் தாரும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் தாவீதை போல உம்மை ஸ்தோத்திரிக்கிற அனுபவத்தையும் அதன் மூலமாய் உம்முடைய பிரசன்னத்தையும் உணர இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை துதிக்கின்ற இருதயத்தை எனக்கு தந்தருளும். இன்றைக்கு உம்மை துதிக்கவும் உமது மகிமையான காரியங்களை சொல்லி உம்மை புகழவும் தீர்மானித்திருக்கிறேன். உம்முடைய மாறாத இரக்கத்தினால் மிகுதியாய் என்னை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்தையும் என் பேரில் நீர் பாராட்டும் நித்திய கிருபையையும் உணர்ந்து மகிழ்ந்து உம்மை துதித்து பாடுவேன். நான் இழந்த எல்லாவற்றையும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மூலம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் இடைவிடாமல் உம்மை துதிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.